மனசாச்சே மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ரெக்க சித்திரம். ஒரு அருமையான மலையாள படம் பொங்கலுக்கு வந்தது. நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணிட்டோம். நான் மிஸ் பண்ணிட்டேன். முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த படம். செம்ம மர்டர் கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி. பீரியட் மர்டர். ஒரு 50-30-40 வருஷத்துக்கு முன்னாடி பழைய மர்டர் கேஸ் ஸ்டோரியை அவ்வளோ அழகாக இன்வால்வ் பண்ணி படமாக எடுத்துக்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு த அனாசியா பரத்வாஜ். அவங்க அந்த லேடி கேரக்டர் பயங்கரமாக நடிச்சிருக்காங்கப்பா. அந்த அனாசியா பரத்வாஜ் யாருன்னா நம்ம இந்த குருவாயூர் அம்பல நடையில் பெசில் ஜோசப்புக்கு ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நெருவில் கண்ணு தெரியாத கேரக்டரில் அப்யூசிங் கேஸில் மோகன்லால் சாருக்கு நல்லா நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயின். லீடே அவங்க தான். ஸோ ஒரு கேரளா பொண்ணு தான் சினிமாவில் நடித்து ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணுங்கிற ஒரு கனவோடு சாதிக்கணும்னு ஒரு கனவோடு வந்த பொண்ணுக்கு நேர்ந்த ஒரு கொடுமை தான் இந்த படத்திலுக்கு. அந்த கொடுமை தான் அவளோட மரணம். ஸோ அந்த மரணத்துக்கு அவளுக்கு நீதி கிடைக்குதாங்கிற அந்த போலீஸ் கேரக்டர், அந்த கேரக்டரும் அவர் நல்லா பண்ணியிருந்தார் ஒரு ஆக்டரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வில்லன் யாருன்னா நம்ம பழைய படம் திருட்டு பயல 2-1 வந்தது பார்த்தீங்களா? அதில் நம்ம மாளவிகா மேடம்க்கு புருஷனாக ஒருத்தர் நினச்சிருப்பார். பூனை கண்ணு மாதிரி இருக்குமே, ஐஸு மீசை மாதிரி வச்சிக்கின்னு ஒருத்தர் இருப்பார். அவரு கம்பேக் கொடுத்துருக்காருங்க. நிறைய தமிழ் படத்தில் வில்லன்லாம் பண்ணியிருக்காரு, சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் பேர் எனக்கு சரியாக தெரில. அப்புறம் பிருத்திவிராஜ் சார் படத்தில் கூட அந்த சாமியார் படம், சிவன் படத்தில் வில்லனாக வருவார். ஜனா படத்தில் நம்ம அஜித்துக்கு அண்ணனா இருப்பார், அசிஸ்டன்ட் கமிஷனர் ரோலு. அவரு இந்த படத்தில் பயங்கர கம்பேக்குங்க. சரியான வில்லன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, பொண்டாட்டியும் ஒரு வில்லி, இவரு வில்லன். ஸோ போட்டு தள்ளுருவாங்க இவங்கள. ஸோ இந்த பொண்ணை கொன்னுடுவாங்க. எதனாலன்னா இவங்க அந்த பொண்ணு ஒரு கிறிஸ்டின் மதர் கான்வென்ட்டுங்கிற ஒரு ஹாஸ்டல் விடுதி. மதருங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வச்சுக்கிட்டு இவங்க மம்முட்டி ஃபேனு, மிகப்பெரிய மம்முட்டி கிரேஸு மம்முட்டி ஃபேன் கேர்ள் இவங்க. நம்ம ரேகா தான், அதனால ரேக்கா சித்திரம் இந்த படம் பேர், ரேக்கா சித்திரம். ஸோ மம்முட்டி ஃபேன் கேர்ள். மம்முட்டி கூட அவங்க ஆக்ட்ரஸாக நடிக்கணும். இந்த மாதிரி இந்த காலத்தில் தான் இமெயிலு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மெசேஜ் எல்லாம் டெக்னாலஜி. அந்த காலத்தில் லெட்ரு எழுதி போஸ்ட்டில் போடுவாங்க. இவங்க மம்முட்டிக்கே லெட்ரு எழுதுவாங்க. லெட்டர்லாம் படிப்பார். எல்லா ஹீரோஸு ஆக்ட்ரஸ் எல்லாருக்கும் லெட்ரு எழுதுவாங்க இந்த மேடமு. லெட்டர்லாம் படிக்க திடீர்னு சினிமா ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஜூனியர் ஆர்டிஸ்ட் வாய்ப்பு கிடச்சிது. அந்த பொண்ணுக்கு நடிச்சிருந்தது. அந்த மதர் ட்ரெஸ்ஸு, கிறிஸ்டின் மதர் ட்ரெஸ் போடுவாங்களா, ஒயிட் கலர், இங்கே இந்த கேப் வித் ஹேரி டோப்பு வித் அந்த மதர் காஸ்டியூம் எப்படி இருக்கும் பார்த்துருப்பீங்களா? நான் சென்ட் பீச் ஸ்கூலில் தான் படித்தேன், கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ ஃபாதர் நமக்கு தெரியும். ஆப்வியஸ்லி மதர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபாதர் மாதிரி தான் அவங்களும் மதர். ஸோ மதர் கேரக்டர் ரோலில் இவங்க நடிக்கிறாங்க ஜூனியர் ஆர்டிஸ்டாக. நடிச்சுக்கிட்டே இவங்க இருக்கும்போது இவங்க ஹெல்ப்புக்கு இவங்க நடிச்சிட்டு இருக்கிற அந்த ஷூட்டிங் லொக்கேஷன் பக்கத்தில் ஒரு கான்வென்ட் இருக்குது. அங்கே தான் சர்ச், கான்வென்ட் சர்ச். அங்கே மதர்ஸ்லாம் தங்குவாங்க. அங்கே ஒரு மதர் கூட இவங்க ஃப்ரெண்டாகி பழக்கமாகி, ஸோ எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, நான் எங்கே தங்குவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு புலம்பிக்கிட்டே இருந்தது, நம்ம ஹீரோயின் பொண்ணு. நீ என் வீட்டில் என்னோட கான்வென்ட்டில் தங்கு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும். ஸோ அப்படின்ட்டு ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணு தங்குச்சு. அந்த ஷூட்டிங்கில் சின்ன வயசுலேருந்தே வேலை செஞ்ச வேலைக்காரி அவங்களுக்கு வர டொனேஷன், ட்ரஸ்ட் மூலமா வர பணத்தை திருடி லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த பொண்ணுக்கு தான். மற்ற எல்லாருக்கும் அந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு தூக்க மாத்திரையை அரைச்சி கலந்து கொடுத்துட்டான். இந்த பொண்ணு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிச்சு. அதனால அந்த பொண்ணு திடீர்னு இந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சு சொல்லிட்டு அந்த நம்ம ஹீரோயினை கொன்னுடுவாங்க. கொன்னுட்ட பிறகு அந்த பொண்ணை யார் கொலை பண்ணாங்கிற வரைக்கும் அந்த நீதி இவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு கண்டுபிடிக்கும் போது லைனாக அந்த ஒவ்வொரு சீனு ஸ்க்ரீன் பிளே செமையாக இருந்தது. லைனாக இவங்க கண்டுபிடி எல்லா க்ளூவும் கிடச்சிது. அந்த 18 வருஷத்துக்கு முன்னாடி 18லேருந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கொலையை அந்த கொலை பண்ணவன் கூட தப்பிச்சிட்டான். கொலை பண்ணி அவங்க பாடியை போய் எடுத்துன்னு போயிட்டு காட்டில் மண்ணுக்குள்ளே புதைக்க குற்ற உணர்ச்சியில்
பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்பு, பல வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவம், அந்த கர்ம வினை குற்ற உணர்ச்சிலாம் அவனை தூங்கவும் விடாமல் எந்திரிக்கவும் விடாமல் சாவ விடாமல் பந்து பற்றியா. கடைசியில் அந்த மனுஷன் சாகும்போது எல்லா உண்மையும் ஃபேஸ்புக்கில் லைவில் ஆனை போட்டு சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணோட ஃப்ளாஷ்பேக் தெரியுது. கடைசியில் அவங்க இறந்த பிறகு மம்முட்டி கீழேருந்து ஒரு ஃபோட்டோ அவங்க வீட்டு ஃபேமிலியில் அவங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சி, அந்த பொண்ணு வீட்லேயும் விருப்பம் இல்லை, எனக்கு சினிமாவில் நடிக்க அவங்க வீட்டில் ஒத்துக்கலை. ஸோ இது ரியல் லைஃப்பில் எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை ரொம்ப பாதிச்சிருக்கு, நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ சினிமாவில் நடிக்கிறவங்கதெல்லாம் கனவு தான் இல்லை. கனவோடு வந்த பொண்ணு அநியாயமாக தேவையில்லாத சாவு. ஆனால் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு போரே அடிக்கல அந்த பார்க்கும்போது. படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. சோனி லிவ்வில் இருக்குங்க படம், ரொம்பவே நல்லா இருந்தது. நான் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். சோனி லிவ்வில் இருக்குது படம். நம்ம ஃபெமிலியரான ஓடிடி டிஸ்னி ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸில் இல்லை. சோனி லிவ் அந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் ஜியோ வைஃபைல ஃப்ரீயாக கொடுப்பான். நீங்கள் ஜியோ வைஃபை போட்டிருந்தீங்கன்னா சோனி லிவ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. அப்படின்னா பாருங்கள். இல்லை மாதம் சம்திங் 100 to 200 கட்டி பார்க்குற மாதிரி வரும். சம படம். அனாசியா பரத்வாஜ், ஹேட்ஸ் ஆஃப், குட் மூவி, ஒர்த்.